தமிழக முதல்வர் விஜய் எவ்வளவு நேரம் சாமி தரிசனம் செய்கிறார்? அதன் பின் அவருடைய பயண திட்டம் குறித்த தகவல் இருக்கா? நிஜமாக விஜய் தற்போது விஜய் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு 5 மணி வரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது. 3 மணியிலிருந்து 5 மணி வரை அவர் இருப்பார் என்று ஏற்கனவே அர்ச்சகர் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலை இன்று சற்று தாமதமாகவே அவர் வந்துள்ளார். தற்போது 3.5 மணி நேரம் தாமதமாகவே வந்துள்ளார். அந்த வகையில் அவர் அந்த சாமி தரிசனம் செய்துவிட்டு மற்ற கோவில் வளாகத்தை எல்லாம் சுற்றி பார்த்து அவர் வெளியேறுவதற்கு 5 மணிக்கு மேலேயும் ஆகலாம் என கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் அங்கிருந்து கோவிலை விட்டு சென்ற போது மீண்டும் அங்கிருந்து மங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று சிறப்பு விமானம் மூலம் அங்கிருந்து சென்னை வர உள்ளார் விக்னேஷ். கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுவதை நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். கர்நாடக அரசு தரப்பிலிருந்து மூத்த அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் யாராயினும் அங்க வந்திருக்கிறாங்களா? இங்க கர்நாடகா அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அர்ச்சகரும் மற்றும் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், காவல் உயர் அதிகாரிகள் மட்டும் அரசியல்வாதிகள் யாரும் இந்த பகுதியில் தற்போது வரை வரவில்லை. இதற்கு மேலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்பது தெரியல. ஆனா வந்தாலும் அவருடைய பயண திட்டத்தில் அரசியல் சம்பந்தமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கார். பொதுவாக இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்னு ஏதாவது அவர்கள் கோரிக்கையை அந்த அம்மனுக்கு கோரிக்கை வைத்திருப்பார். அந்த கோரிக்கை நிறைவேற்ற பிறகு சாமிக்கு நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமாக இருக்கும். அந்த வகையில் தான் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்தலாம். ஆனா தற்போது இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் இன்று சொல்லும் போது அவர்களை கூறுவது முதலமைச்சர் விஜய் எந்த ஒரு நேர்த்திக்கடனும் வைத்திருந்ததாகவும் அதற்காக வந்ததாக தெரிவிக்கப்படவில்லை. வழக்கமாக அவர் சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே முன்பு இந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு தற்போது அவர் இந்த கோவிலுக்கு வந்துள்ளதாக சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர்கள் தெரிவிக்கின்றனர் விக்னேஷ். ஜெகநாத், இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்தார்கள். தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜயும் அங்கு வருகை தந்திருக்கிறார். பொதுவாக இந்த கோயில்ல என்ன மாதிரியான பூஜைகள் நடக்கும்? சிறப்பு பூஜைகள்ல கலந்துவதற்காக வருவாங்களா? விக்னேஷ், இந்த கோவிலை பொறுத்தவரையும் மிக சக்தி வாய்ந்த கோவிலாகும். இங்க அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, மன்னர் காலத்திலிருந்தே இது மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இங்க அவர்கள் நினைத்து செல்ல காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறும். அதை தொடர்ந்து அவர்கள் இங்க அவருடைய நினைத்த காரியம் நிறைவேறப்பட்டு அவருடைய நேர்ந்துதலை இங்க செலுத்தி செல்வது வழக்கம். அவ்வாறு வரும்போது இந்த பகுதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். சாமி ஊர்வலம் நடத்தும், அதில் பங்கேற்பார். அதே மட்டுமின்றி யாகங்களும் சிறப்பு யாகங்கள் நடத்துவது வழக்கமாக உள்ளது. ஆனால் தற்போது முதலமைச்சர் விஜய் வந்திருப்பது சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும் வந்துள்ளார். அதுக்காக சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மற்ற முதலமைச்சர்கள் ஹோமத்தில் கலந்து கொண்டவர் அந்த மாதிரி எந்த ஒரு சிறப்பு யாகங்களோ அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சாமி தரிசனம் மட்டும்தான் அவர் செய்வதற்காக வந்திருக்காரு. அவர் வந்த பிறகு ஏதாவது அவர் நேர்த்திக்கடனை வைத்திருந்தாரா என்பதெல்லாம் தெரிய வரும் என அர்ச்சகர்கள் தெரிவித்திருந்தார். இதுக்கு மேல அவர் ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கு, நான் செலுத்த வேண்டும் என அர்ச்சகர்கள் தெரிவித்தால் அது பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தற்போதைய அவர் சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் அங்க வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஜெகநாத், தற்போது தமிழக முதல்வர் உள்ளே சென்று விட்டாரா? வழிபாடு என்பது தொடங்கி இருக்கா ஜெகநாத்? தற்போது முதல்வர் உள்ளே சென்று சாமி தரிசனம் தற்போது செய்து வருகின்றனர். அவரிடம் கொல்லூர் மூகாம்பிகை சாமி ஊர்வலமா ஊர்வலம் என்றால் உள்ள இருக்கக்கூடிய சாமி அங்க சுத்தி வருவாங்க. அந்த இதெல்லாம் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சாமி தரிசனத்துல முதல்வர் ஈடுபட்டுள்ளார் விக்னேஷ். பொதுவாக அங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த கால பூஜைகள் விசேஷமா கருதப்படும்? இப்போது அது போன்ற ஒரு பூஜையில தான் இவர் கலந்துகிறாரா? கொல்லூர் மூகாம்பிகை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தென்னிந்தியாவிலே மிக பிரசித்தியான ஒரு கோவிலாகும். இங்க வழக்கமான நாள்தோறுமே ஏராளமான கூட்டம் இருக்கும். குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதிக அளவில் கூட்டம் இருக்கும். இந்த நாட்களில் சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். இந்த பூஜையில் கலந்து கொள்ள கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருவாங்க. அது மட்டுமின்றி அருகில் உள்ள கேரளா மாநிலத்திலிருந்து அதிக அளவில் வராங்க. குறிப்பா இன்று வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் சாமிக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படும். அந்த பூஜையில் கலந்து கொள்ள
ஏராளமான பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவாங்க. அந்த வகையில் தான் இன்றும் வழக்கமான பூஜை காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தாலும் தமிழக முதல்வருக்காக 3 மணி நேரம் இடைவெளி விடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி இல்லை. இந்த முதல்வர் சென்ற பிறகு மற்றபடி கோவிலில் வழக்கமாக நடக்கக்கூடிய பூஜைகள் பக்தர்களுக்கு வந்து அனுமதிக்கப்படும். அதே போல இரவு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அந்த பூஜையிலும் வந்து பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. முதல்வர் கிளந்த பிறகு மற்ற நாளும் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் வழக்கம் போல் நடக்க உள்ளது. விக்னேஷ், ஜெகநாத், இப்போ கர்நாடகா விமான நிலையம் வந்தடைந்த போது அங்கு தமிழக முதல்வர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்க ஆரவாரம் செஞ்சதையும் நம்ம பார்த்தோம். அதே போன்ற ஒரு சூழல் தான் இங்க கோயிலுக்கு வெளியும் இருக்கிறதா? ரசிகர்கள் இருக்காங்களா அங்கேயும்? கோவிலை சுற்றி முழுமையாக போலீசார் வந்து தன்னுடைய காவல்துறை கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 12 மணி பிற்பகலில் வந்து அவரை காண ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் வந்து குவிந்திருந்தனர். பாதுகாப்பு கருதி அவர் முதல்வர் என்பதும் அதை வந்து தற்போது இங்க வந்திருப்பதால் அவருடைய பாதுகாப்பு கருதி போலீசார் வந்து அவர்களை வந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் அளவுக்கு எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டாத அளவுக்கு அந்த பகுதியில் ரசிகர்களோ பொதுமக்களோ யாரும் சேராத அளவுக்கு போலீசார் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து தடுப்புகள் அமைத்து சாலையோரத்திலையும் அந்த கோவிலில் இருந்து 500 1 கிலோமீட்டர் வரை சாலைகள் இருபுறமும் வந்து தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. யாரும் சாலையில் வந்துடக்கூடாது என்பதற்காக இருபுறமும் தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அது மட்டுமின்றி சாமி தரிசனத்தில் தொடர்ந்து முதல்வர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாமி தரிசனம் அந்த மூகாம்பிகை சாமியை தரிசனம் செய்த பிறகு கோவில் வளாகத்தை அவர் சுற்றி வர உள்ளார். கோவில் வளாகம் முழுவதும் சுற்றி வந்து அத பிறகுதான் அங்கிருந்து அவர் கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் இந்த வளாகத்தில் இருக்க உள்ளார். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.